ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு டெலிகட் சமையலறை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டாக எழுந்திருக்கேன். 1 மணிக்கு தான் எழுந்தேன். ஐயையோ, இவ்வளோ சோம்பேறியான்னு கேட்டுறாதீங்க. சோம்பேறியெல்லாம் இல்லை. நான் வந்து சீக்கிரமாக தான் எழுந்துக்குவேன். ஆனால் இன்றைக்கி எனக்கும் என் தம்பிக்கு சின்னவனுக்கும் வந்துட்டு உடம்பு சரியில்லை. அதனால் எங்களால் முடியலை. அதனால் 1 மணிக்கு தான் எழுந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா எழுந்ததுமே வந்து நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு கத்திரிக்காய் 2 எடுத்து அந்த கத்திரிக்காயை ஸ்லிட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒரே விரலில் காமிக்கலான்னு பார்த்தா நானாக ப்ரூஸ்லி ஆகும். அதனால் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண முடியலை. சரி, வீடியோவில் அசிங்கமாயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி வீடியோ எதிர்க்க மறுபடியும் அதை குத்தி குழப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்போவுமே முடியல. சரி, ஒரு வழியாக எப்படியும் ஒரு வெள்ளை பூண்டு ஒரு 5 எடுத்து அதுக்குள்ளே சொருகி அதை எப்படியாச்சும் வந்து வீடியோவில் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கத்திரிக்காயன் கூட போராட, நான் கத்திரிக்காய் கூட போராட, எப்படியோ அந்த வெள்ளை பூண்டை அதுக்குள்ளே முந்தி வச்சாச்சு. அங்கே பாருங்கள், எப்பா எம்பிட்டு கஷ்டம் இருந்தாலும் எப்படியோ அந்த வேலையை முடித்து நான் வந்துட்டு இந்த கத்திரிக்காய் 2த்தையும் நெருப்பில் சுட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இதை நார்மல் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா லைட்டாக கை போட்டிங்கனாலே அந்த தோலெல்லாம் நீங்கி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் அங்கே பார்ப்பீங்க, அந்த பெரிய சைஸ் வெங்காயம் தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே இங்கே பார்த்தீங்கன்னா நான் மாவு, அதாவது சப்பாத்திக்கான மாவு எடுத்திருக்கேன். உப்பு போட்டு அதில் வந்துட்டு ஓமமும் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ்க்கு தான் வந்து பிசைஞ்சு அதையுமே சைடில் வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து நான் வந்து பர்த்தா செய்கிறதுக்காக கடாயில் சாப் பண்ணின பூண்டு, அப்புறமா ஜீரகம், இது கூடவே 3 பெரிய நீட்டமாக வந்து பச்சை மிளகாய் எடுத்து அதையுமே வந்து சாப் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா வந்துட்டு நம்ம வதங்கி வரணும். அதுக்குள்ளேயே வந்துட்டு நான் வெங்காயமும் ஆல்ரெடி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நான் வந்துட்டு ஆனியனுமே வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதங்கி வர வரைக்கும் கிண்டணும். குயிக்காக வதங்கி வர நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே நான் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணினேன் உப்பு. இந்த பூண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம கொலை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பூண்டு தான் இது. அதையும் எடுத்து சாப் பண்ணி போட்டுக்கிட்டு இப்போ நான் வந்துட்டு இதோட அந்த உப்பையும் ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் உப்பு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்குவோம். சீக்கிரமாக குயிக்காக வந்துட்டு வதங்கி வந்துடும் பாருங்கள். அந்த உப்பையும் போட்டு நல்லா மலைச்சாறு மாதிரி தூவி விட்டு அதையுமே நல்லா கிண்டிட்டு இந்த கத்திரிக்காய் வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை யார் மேலே என்ன கோவம் இருக்கோ அதை அந்த கத்திரிக்காய் மேலே காமிங்க. நல்லா அதை குத்தி குத்தி கொலை பண்ணி அதை சாப் பண்ணிவிட்டு நாங்கள் வதக்கி வச்சுருந்த வெங்காயம் இருக்குல்ல, அது கூட சாப் பண்ணின தக்காளி ஒரு 2 போட்டுக்கிட்டு அது வீடியோவில் கவர் ஆகலை, என்னை மன்னித்து விடுங்கள். அதனால் அது கூட வந்துட்டு அந்த கத்திரிக்காயுமே போட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் எல்லாம் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் மாத்திரம் கொஞ்சம் 1/4 போட்டுக்கோங்க. சைட் பை சைட் நான் சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 2மே ஒரே டைமில் வந்து ரெடி ஆனால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா ஒன்றை விட்டு ஒன்று செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், லேட் ஆயிரும். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கற்றுன்னு கற்றுவாங்க, பசிக்குதுன்னு. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்திக்குமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு சூப்பராக சுட்டு எடுக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு சைடாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா வந்துட்டு என்கிட்ட அவைலபிளாக இருந்தது வந்து கேப்சிகம், பெல் பெப்பர்னு கூட சொல்லுவாங்க, எல்லோ, ரெட் அண்ட் க்ரீன். அதை வந்து குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையுமே அந்த பர்த்தா கூட நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் க்ரன்ச் கொடுக்கும், அதுவுமே கலரும் நல்லா வரும் பாருங்கள். நீங்கள் கடைசியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கும்னு. இங்கே சப்பாத்தி எல்லாம் சுட்டு எடுத்து சைடில் வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் வேங்கன் பர்த்தா சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து நம்ம சாப் பண்ணின கொத்தமல்லி போட்டு இதுதான் ஃபைனல் லுக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட்லேயே என் கூட ஷேர் பண்ணிங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ, பாய்.